பாரிஜாதம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ராகவ், வர்ஷினி இவங்க 2 பேருக்கும் கோவிலில் நடக்கிற இந்த கல்யாணத்தை விஷால் அண்டு இசை இவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறத விட அசோக் அண்ணா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், கல்யாணத்தை நிறுத்தலான்னு விஷால் ஒரு ஐடியா கொடுக்க அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன் விஷால் அண்டு ராகவ் இவங்க 2 பேரும் அசோக்கை மீட் பண்ணுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக விஷால் இங்கே அசோக்கு கிட்ட சொல்ல கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அசோக் முக்கியமான ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கிட்ட பேசுகிறாங்க. அப்போது விஷால், ராகவ் இவங்க 2 பேரும் சொன்ன விஷயத்த அசோக் ஸ்ரீஜா கிட்ட சொல்ல ஸ்ரீஜா அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இப்போவே கல்யாணத்தை நிறுத்தினா அம்மா கேட்க மாட்டாங்க, அதே சமயம் அம்மா பேச்சை மீறின மாதிரி ஆகிடும். அதனால கல்யாண ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்கட்டும், கடைசி நேரத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலான்னு அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி சமாளிச்சிடுன்னு ஸ்ரீஜா ஒரு பிளானை போட்டு கொடுக்க அசோக்கும் ஸ்ரீஜா சொன்னபடி இங்கே விஷால், ராகவ் 2 பேர்கிட்டையும் சொல்ல அசோக் சொல்கிறது உண்மைதான்னு இவங்க 2 பேரும் நம்புகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் விஷால் இங்கே இசைக்கிட்டையும் வர்ஷினிக்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல வர்ஷினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே இந்த கல்யாணம் நின்றுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் எப்படி நிற்க போகுது அப்படின்ற வருத்தம் வர்ஷினி மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் இசை இங்கே விஷாலுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்லிட்டு திரும்பும்போது லைட்டாக இடிச்சுக்கிறாங்க, காலில் ரத்தம் வருது. அதை பார்த்த விஷால் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு போகும்போது அதை இசை தடுக்கிறாங்க. இப்போ நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற, நெருக்கமாக வர, ஆனால் உன்னை விட்டு பிரியும் போது இதெல்லாம் நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கும், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறதோட நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு இசை அங்கேருந்து போகிறாங்க. மறுநாள் வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்துட்டு இருக்கு. இங்கே வர்ஷினி ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த வர்ஷினியுடைய அம்மா, எப்போ பார்த்தாலும் ஏன் அழுத மூஞ்சியோடு உட்காந்துட்டு இருக்கா, உன் அக்கா பாரு அங்கே எப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான்னு, அது மாதிரி நீ இருக்க வேணாமா, அதுக்கு தானே நான் ஆசைப்படுறேன்னு வர்ஷினி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இசையுடைய என்ட்ரி. ஸோ இசை வந்ததும் இங்கே வர்ஷினி இசையை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. நான் எப்படி அசோக் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது சடனாக இங்கே வர்ஷினி வாமிட் பண்ணுறாங்க. அப்போ இசை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. காலையிலேருந்து மயக்கமாக இருக்குது, வாமிட் வருது அப்படின்னு சொல்ல உடனே வர்ஷினியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போது டாக்டர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வர்ஷினி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏதோ கன்சீவாக இருக்க மாதிரி தெரியுது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. கன்ஃபார்ம் ஆகுது. இதை கேட்டதும் வர்ஷினி செம்ம ஷாக் ஆகுறாங்க. நான் கர்ப்பமாகக்கூடாதுன்னு நான் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட கொடுக்கும்போது அது விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்ல 2 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. இந்த குழந்தைய கலைச்சிடலான்னு இங்கே வர்ஷினி முடிவு பண்ணும்போது அதை இசை தான் பேசி தடுத்து நிறுத்துகிறாங்க. சரி டாக்டர், நாளைக்கு நான் தங்கச்சியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. வர்ஷினி இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்ல ஏன் எதுக்குன்னு இசை கேட்கும்போது எப்படி நான் அம்மா முகத்துலையும் அத்தை முகத்துலையும் முழிக்கிறது, இப்படியே என்னை விட்டுருது, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வர்ஷினி அழுதுட்டு இருக்கும்போது நீ எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி வர்ஷினியை சமாதானப்படுத்த இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. சரி, என்னதான் நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.